உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து இந்த புடவை கட்டுறது யாருதான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. மெயினா கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய துணியா இருக்கு. இது எப்படி சுத்தி எப்படி ஃபிளீட் வைப்பாங்க? ஒரு ஷால் மாதிரி இருந்தா கூட ஒரே சுத்தி சுத்தி அப்படியே தோல் மேல போட்டுக்கலாம். இது இருக்குதே இவ்வளவு பெருசு. இது எப்படி கட்டுறது? யூடியூப்ல 50 வீடியோக்கு மேல பார்த்தாச்சு, சுத்தமா புரிய மாட்டேது. இந்த சைடு சொல்லுனா அந்த சைடு கிடக்குது, அந்த சைடு சொல்லி ஃபிளீட் வச்சா இந்த சைடு துணியா கிடக்குது. இந்த பொம்பளைங்களாம் எப்படிதான் புடவை கட்டிட்டு அலையுதாங்களாப்பா? அதுவும் இந்த வேணா வெயில் காலத்துல. இன்னைக்கு நான் புடவை கட்டியே ஆகணும். எப்படியாவது விக்ரம நான் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். அவர் எனக்கு என்ன சொன்னாரு? நீ முத பொண்ணா நடந்துக்கன்னு. அவர் பாணியில பொண்ணா நடந்துக்கன்னா புடவை கட்டணும், பூ வைக்கணும், சமையல் பண்ணணும். இதுதான் அவர் பாணியில பொண்ணா நடந்துக்கிறது அர்த்தம். ஒரு புடவை கூட நம்ம கட்ட தெரிய மாட்டேங்க. இந்த முந்தானிய முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமா? பல்லுன்னு சொல்றாங்க, அப்புறம் முந்தானின்னு சொல்றாங்க. இதை எங்க சொல்றது? இதை எங்க தோல்ல போடுறது? முடியல. எனக்கு என்ன சரிதான், இந்த புடவையை கட்டி விக்ரம இம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த நாள உன் கலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. இன்னையில இருந்து நான் உனக்கு பிடிச்ச பொண்டாட்டிய நடந்துக்கிறேன்னா இல்லையா மட்டும் பாரு. அடுத்த மாசம் சம்பள கவரை என் கையில நீ கொடுக்கணும். அந்த அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் பாரு. ஐயோ விக்ரம், நான் புடவை கட்டி படிச்சிட்டு இருந்தேன். வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரக்கூடாதா? ஒரு நிமிஷம், நான் என்னையே மறந்துட்டேனே. பிரியா, சாரி 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 பிரியா. பிரியா, அந்த பீரோ பக்கத்துல ஒரு நோட் வச்சிருந்தேன், அது எடுத்து கூட. சாரி சாரி, கதை தட்டிட்டு வந்திருக்கணும். எம்எல்ஏட மிஸ்டேக் தான், தட்டாம வந்துட்டேன். அந்த நோட்டை மட்டும் எடுத்து கொடுக்குறியா? பக்கம் பக்கமா டயலாக்லாம் பேசுவீங்களே. ஒரு பொண்ணு உள்ள இருக்காளே, இந்த டைம் குளிச்சிட்டு இருப்பா இல்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பா. நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு போகணும். உங்களுக்கு தெரியாது? ஏதாவது தெரியாத பொண்ணா இருந்தா தட்டிட்டு போகலாம். நீ பொண்ணா? நீ பொண்டாட்டி அடி, நானே தட்டிட்டு உள்ள வரணும். சாரி சாரி பிரியா. தப்பு என் மேல மட்டும் இல்ல, உன் மேலையும் தான். நீ ட்ரெஸ் பண்ண போறதா இருந்தா கதவை லாக் பண்ணிருக்கணும். லாக் பண்ணாம இருந்தது உன் மேல உள்ள தப்பு தான். நான் எப்பவும் வர மாதிரி கேஷுவலா தான் வந்தேன். சாரி சாரி, அந்த நோட்டு மட்டும் எடுத்து கொடு. சரி, போனா போகுது. நீ வந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் விக்ரம். விக்ரம், எனக்கு புடவை கட்ட தெரியல. நானும் யூடியூப் வீடியோ 10-30 வீடியோக்கு மேல பாத்துட்டேன். எனக்கு சுத்தமா வர மாட்டேது. ஆனா எனக்கு நீ புடவை கட்டியே ஆகணும். நீங்க பாரு விக்ரம். விக்ரம் ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றியா? நீ யூடியூப் வீடியோ எடுத்து பாரு எப்படி புடவை கட்டுறாங்கன்னு. நீ சார் தானே, எத்தனையோ குழந்தைங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பாடம் கத்து கொடுக்க. நிறைய குழந்தைங்க அங்கேயே படிச்சுட்டு போயிருவாங்கன்னு வேற சொல்லிட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்தா உனக்கு புரியாதா? நீ சார்ல, என்னோட பிரில்லியன்ட்ல. அதை கொஞ்சம் பார்த்து எப்படி கட்டணும்னு எனக்கு கொஞ்சம் கத்துக்கூட. என்னது புடவை கட்ட கத்து கொடுக்கணுமா? ஏய், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஸ்கூல் சப்ஜெக்ட் வேற, இந்த சப்ஜெக்ட் வேற. அதுவும் இல்லாம இன்னொரு பொண்ணு புடவை கட்டுறத என்னால பார்க்க முடியாதுப்பா. ரொம்ப ஓவரா தான் பில்டப் பண்றாரு. புடவை கட்டுறத பார்த்து நம்ம கத்து கொடுத்தாதான் என்ன, தெரியறதுனால கேக்குறோம். ஸ்கூல்ல எத்தனை குழந்தைங்களுக்கு புரிய மாதிரி பாடம் எடுத்து கொடுக்குற. சரி, என்ன உன்னோட பொண்டாட்டின்னு நினைச்சுக்க வேண்டாம், உன்னோட ஸ்டூடெண்டா நினைச்சுக்கப்பா. ஆமா, என்ன உன்னோட ஸ்டூடெண்டா நினைச்சுக்க. அப்ப கத்து கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணும். ப்ளீஸ் எனக்கு புடவை கத்து கொடு. ஏய் பிரியா, என்ன விளையாடவா செய்யறேன்? எனக்கு தெரியாது. தெரிஞ்ச ஃபீல்ட பத்தி சொன்னா நான் கத்து கொடுக்கலாம். தெரியாத பார்த்து கத்து கொடுனா, நீ வேணா அக்கா இருக்காங்கல்ல, அக்காவை கூப்பிடுறேன், அவங்கள்ட்ட கேளு, அழகா புடவை கட்டி விடுவாங்க. எனக்கு தெரியாது. அப்படியும் யோசிக்கதான் செஞ்சு வைக்கிறேன். அண்ணி பாவம் குழந்தை உண்டா இருக்காங்க, அவங்களால நடக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது சுத்தி சுத்தி எனக்கு எப்படி புடவை கட்டி விடுவாங்க? கஷ்டம் இல்ல. உன் 2வது அக்கடை கேட்கறான்னா சும்மா சும்மா எனக்கு அரிச்சு கொட்டுவா. வளர்ந்துருக்கேடி, உனக்கு ஒரு புடவை கூட கட்ட தெரியலையேன்னு முகத்துக்கு நிறைய கேட்பா. புடவை கட்டி விட்டது மட்டும் இல்ல, ஒரு வாரத்துக்கு இதை இந்த டாபிக்கே தான் ஓடிட்டு இருக்கும். அப்படி ஒண்ணு எனக்கு அவள்கிட்ட புடவை கட்டணும்னு அவசியம் இல்ல. ப்ளீஸ் விக்ரம், யோசிக்காத. எனக்காக மொபைல் தரேன் பாரு. என்ன பாக்குறியா?
பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஷோ, என்னதான் பாத்துட்டு இருக்க அபிராம்? மொபைல் எடுத்து பார்க்கலாம்ல. சரி, நானே இதை காமிக்கிறேன். ஒருத்தங்க சூப்பரா சொல்லி கொடுக்காங்க, ஈஸியா புரிஞ்சுதுன்னா. ஆனா எனக்கு புரியல, நீ பாரு. ஐயோ, சிவா வேற. கண்ட்ரோல் 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 யுவர் செல்ஃப். இந்த பக்கம் திரும்பி இருந்தா சரிப்படாது, அந்த பக்கம் பார்த்து நிற்போம். என்னோட கண்ட்ரோல் நானே இழந்துருவேன் போல இருக்கே. என்ன பாத்தியா? அந்த அந்த பிங்க் கலர் saree கட்டி இருக்காங்களே, அதான் பாரு. ஓ, இவ வேற பக்கத்துல நின்று பாரு பாருன்னு. அட, இவ்வளவு தானே விஷயம்? நானும் புடவை கட்டுறதுன்னா ரொம்ப பெரிய விஷயமும் நினைச்சேன். ஈஸி, 5 நிமிஷம் தான். இப்ப பாரு நான் எப்படி புடவை கட்டி விடுறேன்னு. அது எப்படி? நானும் இவ்வளவு நேரம் பார்த்தேன், கிட்டத்தட்ட 50 வீடியோக்கு மேல பார்த்திருப்பேன். ஒண்ணு கூட எனக்கு புரியல. ஆனா நீ ஒரு வீடியோ அத முழுசா கூட பார்க்கல, ஈஸி சிம்பிள் சொல்லிட்ட. பேசுறது எல்லாமே ஈஸி தான், கெட்டினாலும் தெரியும். கெட்டி விடு. கட்டிட்டா போச்சு. இதுக்கா 50 வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ பிரியா, சாரி ஃபர்ஸ்ட் லென்த் நல்லா இது பண்ணி பார்க்கணும். பிளைனா இருக்கு பத்தியா, இந்த பக்கம் தான் நம்ம சொல்ற பக்கம், அதாவது ஹிப்ல சொல்ற பக்கம். அப்படியே ஒரு சுத்து சுத்தி மீதி சாரிய எக்ஸ்ட்ரா போட்டுருந்தாங்கல்ல, அதை எக்ஸ்ட்ரா போட்டு அப்புறமா ஒரு சுத்து சுத்தி எத்தனை ஃபீட் வேணுமோ எடுத்து, அதான் பல்லுன்னு சொன்னாங்களே, அது ஃபீட் எடுத்து நம்ம தோல்ல வச்சு பின் பண்ணணும். மீதி இருக்கிற விஷயம் தான் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம், பாத்துக்கலாம். அழகா புடவை கட்டுறியே, எனக்கு கூட இப்பெல்லாம் தெரியாது. நீ எனக்கு பேசாம தினம் புடவை கட்டி விட்டுறேன். தினமுமா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. சாரி சாரி, பார்த்து பத்திரமா பையதான் குத்துறேன், ஒண்ணும் மேல படாது. விக்ரம், ரொம்ப அழகா இருக்கு நீ புடவை கட்டுற ஸ்டைலு. விக்ரம், புடவை கட்டுறத இவ்வளவு ஈஸியா சீக்கிரமாவே கத்துக்கிட்டீங்க. ஆனா என்ன ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க? என்ன எப்ப உங்க பொண்டாட்டியா ஏத்துக்க போறீங்க? யார் சொன்னா பிரியா நான் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கலன்னு? நான் உன்னை எப்போ பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டேன் தான். ஆனா நீதான் என்ன புருஷனா ஏத்துக்கவும் இல்ல, புருஷனா மதிக்கவும் இல்ல. பிரியா, இந்த புடவைக்கு இருக்கிற நெருக்கம் கூட ஒரு புருஷனா என் மேல நீ இல்ல இல்ல. விக்ரம், விக்ரம், ஐ லவ் யூ. நான் உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டேன், நீ என்ன பொண்டாட்டியா ஏத்துக்குவியா ஏத்துக்க மாட்டியா? இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போன மாதிரிதான். பிரியா, ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் சோ மச். இந்த ஐஸ் ஏன் இன்னும் ஒரு ஃபோன் பண்ணல? காலையில கூட வீட்டுல விட்டுட்டு வந்தோம், இன்னும் ஒரு ஃபோன் அடிச்சு சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டாளா? ஒரு நாள் ஆயாச்சு. இந்த அம்மா வீட்டுக்கு போனாலே இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் அப்படிதான் போல, ஒரு ஃபோன் பண்ணாது. இந்த புருஷனே தேவையில்லை, எல்லாம் இங்க இருக்கிறது வரதான், மாமா அத்தா மச்சான்னு. அம்மா வீட்டுக்கு போனா நம்ம எல்லாம் யாரோ எவரோ போல. மாத்திரை எல்லாம் போட்டாலே என்னன்னு தெரியல, இங்க இருக்கும் போதே சாப்பிட மாட்டா லேஸ்ல. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே. ஒரு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்போம், மறந்துட்டியான்னு. நம்ம ஏன் கேட்கணும், வேணா அவ ஃபோன் பண்ணட்டும். புருஷன் நம்ம இவ்வளவு அக்கறையா கொண்டு நேற்று விட்டுட்டு வந்திருக்கோம்ல, அதுக்காவது ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாம்? இங்க இருக்கிறலாம் 1000 மட்டும் ஃபோன் அடிச்சு சாப்பிட்டீங்களா 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 மாமா, இப்போ வரீங்கன்னு கேட்க தெரியல. அம்மா வீட்டுக்கு போனாலும் அதே பாசம் இருக்கணும்ல. அது என்ன அம்மா வீட்டுக்கு போனாலும் புருஷனை மறக்கிறது? பாப்போம் எப்போ ஃபோன் பண்றான்னு பாப்போம். அண்ணே, ஆபீஸ் போகல, இன்னைக்கு லீவா? மணி 8:45 ஆயிட்டு, எனக்கு காலேஜ் டைம் ஆயிட்டுனே. ப்ளீஸ்ண்ணே, இன்னைக்கு காலேஜ் கொஞ்சம் டிராப் பண்ணிடுவியா? என்னது மணி 8:45 ஆயிட்டா? இப்பதான் கொஞ்சம் மாதிரி இருக்கும்போது தான் மணி 7:45 மாதிரி இருந்துச்சு. டைம் போறதே தெரியல பேரு. இதோ 10 நிமிஷத்துல கிளம்பிடுறேன், காலேஜ் நானே கொண்டு டிராப் பண்றேன். என்னண்ணே, அண்ணி நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கியா, இல்ல பிறக்க போற புள்ளை நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கியா? என்னடா ஒரு மாதிரியா இருக்க, உடம்புக்கு முடியலையா? டிஃபன் வேற பண்ணி வச்சது அப்படி இருக்கு, சாப்பிடாம எங்க வந்து உட்காந்துருக்கேன். அவ ஐஸ்வர்யா போன் போட்டாலா இல்லையோ, நாளைக்கு சீக்கிரமா வர சொல்லு. எனக்கெல்லாம் அடுப்பங்கரையில வேலை பார்க்க முடியல, அது இந்த வெயில் காலத்துல. அதெல்லாம் 8 மாசம் ஆயிட்டு, இன்னும் தாராளமா வேலை பார்க்கலாம். நாளைக்கு வந்துருவல்ல, 2 நாளைக்கு தானே சொல்லிட்டு போனா, நாளைக்கு ஒழுங்கா கூட்டிட்டு வந்துரு. இல்லம்மா, நாளைக்கு சாயங்காலம் அவங்க அம்மா கொண்டு விடுறேன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்துருவா. இங்க பாருடா, இவ்வளவு நாள் அவளை வேலை செய்யாத தூங்குன்னு அவளை எரிச்சு வச்சதெல்லாம் போதும். இனியாவது வேலை செய்ய விடு. 8 மாசம் தாண்டியாச்சு, இன்னும் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்து மாப்பு போட்டு தொடச்சு குனிஞ்சு நிமிந்து துணியெல்லாம் அலசி காய எடுத்து போட்டு வச்சாதான் அவளுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். நீ பாட்டு சோசிலே வச்சுட்டு இருந்தேன்னு வையா, பிறகு கஷ்டம் பாத்துக்க, அதையும் சொல்லிட்டேன். ஆமா, 8 மாசம் தாண்டிட்டு இன்னும் என்னமா வேலை பாக்குறதுக்கு? நான் வேணா வீட்டு வேலைக்கு வேணா யாராவது ஆள் போட்டுட்டுமா? உங்களுக்கும் பாவம், வயசான காலத்துல எதுவும் பண்ண முடியாது. அவளுக்கு 8 மாசம் தாண்டிட்டு அவளையும் குறை சொல்ல முடியாது. ஒரு 2-3 மாசத்துக்கு வேணா வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போட்டுக்கலாமே. 2-3 மாசம் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போட போறியா? நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு.
வீட்டுல ஒண்ணுக்கு 3 பொம்பளைங்க இருந்துகிட்டும் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போடியா? ஏன் பணம் கொடுத்து போச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பிள்ளைதாச்சு பிள்ளைங்க தாராளமா 9 மாசம் வேலை பார்க்கலாம். நான் அந்த காலத்துல வேலை பார்க்காம இருந்தேன். வேலை பார்க்காம உங்களை பெற வச்சிருந்தேன். சும்மா படுத்து படுத்து கிடந்த உடம்பு தான் என்னத்துக்கு ஆகுது? வயிற்றுல பிள்ளை இருந்து சோம்பேறி ஆகி போகும். நீ சும்மா அவட்ட தூங்குதுன்னு சொல்லாம இரு. மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏனே ஆமா, அம்மா மேல கோவப்படாத. அம்மா சொல்றது உண்மைதான். 6 மாசம் வரை டெஸ்ட் எடுத்துக்கலாமா. 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை நானவங்க நல்லா குனிஞ்சு நிமிந்து நல்ல வேலை பார்த்தாதான் சுகப்பிரசவம் ஆகுமா. பேப்பர்ல பார்த்தேன். ஏன் எங்க காலேஜ் கூட இப்ப ரிசர்ச் நடந்துச்சு இது சம்பந்தமா. அதானே அண்ணி வேலை பார்க்கட்டும். அதனால ஒன்னும் குறைய போறது இல்ல. அப்பதான் பிள்ளைங்க வீட்டுல ஆக்டிவா இருக்கும். ஹலோ மாமா, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாரி மாமா, நேற்று ஃபோன் பண்ண முடியல. பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் பார்க்க வந்திருந்தாங்களா, பேசி பேசி டைம் ஆயிட்டு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. நைட்டு ஃபோன் பண்ண தான் நினைச்சேன். ஃபோனில் சார்ஜ் இல்லை. தப்பா எடுத்துக்காதீங்க. சாப்பிட்டு எடுத்துட்டு போங்க ஆஃபீஸுக்கு. சாப்பிடாம போயிடாதீங்க. அப்புறம் மாமா, ஓ இப்போ மாதிரி ஃபோன் பண்ணணும்னு நான் தோணுச்சேன். நானும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு புருஷனை மறந்துட்டியோன்னு நினைச்சேன். டேய், நான் சொன்னது சொன்னாலும் கேளு. அதான் குழந்தை பெற்று 18 நாளில் கூட்டிட்டு வந்துடும் சொன்னோம்ல, அதை கேளு. கேட்குமா ஐசு? வீட்டில் பேசுனியா? அதான் அம்மா சொன்னாங்களே குழந்தை பெற்று 18 நாள்ல கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு. அதான் முன்கூட்டியே சொல்லிடு சரியா? நாளைக்கு எப்போ வர? அதை எப்படி மாமா இப்பவுமே பேசுறது? இப்பமெல்லாம் வேணாம், அது அப்பம் பாத்துக்கலாம். தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 2 நாள் கூட நின்றுட்டு வரட்டுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்க்க வரேன் இருக்காங்க நாளை கழிச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பார்த்துட்டு நாளை கழிச்சு நான் சாயந்தரமா வந்துருவேன். என்ன ஐசு விளையாடிக்கிட்ட இருக்க? 2 நாள் சரி பாவம் ஆசைப்படுறீங்கன்னு கொண்டு போயிட்டா இன்னும் கூட 2 நாள் நிக்கேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நாளைக்கு சாயங்காலம் கிளம்பி வரப்பே வழியே பாரு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு இல்லாத ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு கூட யாரும் வரல. இப்போ என்ன அதிசயமா ஒன்று பார்க்க வராங்களா? அதெல்லாம் வீடியோ கால் போட்டு பேசிக்கலாம். நீ ஒன்றும் நிக்க வேண்டாம். கஷ்டமா கிளம்பி வரப்பே வழியே பாரு. கோவப்படாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அதான் கல்யாணத்துக்கு வரல, அதான் இப்போ பார்க்க வரலான்னு. நாங்களாம் மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ப்ளீஸ் மாமா கோவப்படாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் தான். நாளை கழிச்சு சாயந்தரமா வந்துருவேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பெரிய பொல்லாத ஃப்ரெண்ட்ஸ். புருஷன் முக்கியமா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? எங்க பாரு ஐசு, ஒழுங்கா நாளைக்கு கிளம்பி வா, இல்லைன்னா கெட்ட கோவம் வரும். ஆமா, நீ 10ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்க. அதுல என்ன உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? 10ஆம் கிளாஸ் ஒரு படிப்பு தானே. 10ஆம் கிளாஸ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் மாமா. 2-3 பேர் வெளிநாட்டுல இருக்காங்க. இப்ப ஸ்கூல் லீவ்னால வந்திருக்காங்க. அவங்க தான் என்ன பார்க்க வர்றாங்க. ப்ளீஸ் மாமா, நான் நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு சாயங்காலமா வந்துருவேன். நாளை கழிச்சலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. என்னவும் பண்ணி கொண்டாடு. அதான் என் பேச்ச கேட்க கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? என்னவும் பண்ணு. நாளை கழிச்சு வந்தாலும் சரி, இல்ல 1 மாசம் கழிச்சு வந்தாலும் சரி, இல்ல வராம அங்கேயே இருந்தாலும் சரி, எனக்கு என்ன? போன வை. என்னடா வரமாட்டேன்னு சொல்லிட்டாலோ? சொல்லுவா. கொஞ்சம் நெஞ்சம் இடம் கொடுத்தா வச்சிருக்க. ரொம்ப தலைக்கு மேல கொடுத்து ஆடுனே. அப்ப இப்படிதான் இருப்பாளுங்க. நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்கன்னு. அவ விருப்பத்துக்கு கூட்டிட்டே அப்படிதான் ஆடுவா. இங்க பாரு, ரொம்பவும் தலையில தூக்கி வைக்காத. அளவோடு இருந்துக்க. குறவு அவ்வளவுதான். மதிப்புங்கிறதே இல்லாம போயிரும். அதான் வளகாப்பு இருக்குல்ல, வளகாப்போடி விட்டா போதாது. ஊருக்கு முன்னாடி கொண்டு 2 நாள் கொண்டு விட்டுருக்கான். அவ வரவா செய்வா? அங்க உள்ளவங்கலாம் வந்து பேசி கூத்தடிச்சு கும்மாளம் அடிச்சு விடிய பேசிட்டு எடுத்துட்டு இருக்க வேண்டாமா? இங்க உள்ள கதையை அங்க சொல்லணும், அங்க உள்ள கதையை இங்க சொல்லணும். அப்பதானே அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். இங்க இருக்கிறது வர ஆள் இல்ல அவளுக்கு வாய் பேசுறதுக்கு. அதனால நல்ல உமா கொட்டா மாதிரி இருந்தா. அங்க போனா அப்படி இல்லையா, எல்லாம் அவங்க வீட்டுல உள்ள ஆளுங்க நல்லா பேசி இருக்கலாமே. என்னமாப்பா, வளகாப்பு கலைஞ்சு அங்க விடுறதுக்கு எனக்கு பயமா தான் இருக்கு. நம்ம பிள்ளை வயிற்றுல வளருது. நல்லபடியா அதை பெற்று எடுக்கிறத விட கொஞ்சம் ஆடாம அணங்காம இருக்க சொல்லு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். பெரியவங்க சொன்னா யாருக்கும் பிடிக்காது. இதுல நீங்க சொல்றது சரிதாமா. எனக்கே பயமா தான் இருக்கு. பாருங்க, 2 நாள்ல வாரம் சொல்லிட்டு கூட 2 நாள் இருக்கேன்னு சொல்றா. இவ்வளவு எல்லாம் நம்பி விட முடியாது. வளக்காப்ப பேசாம நம்ம வீட்லயே வச்சு வளையல் போட்டுட்டு குழந்தை பெற்று நம்ம வீட்லயே பாத்துக்கலாமா? ஆமா, அதான் எனக்கு சரின்னு படுது. சரவணா இப்ப சொன்ன பத்தி இதான் 100ல ஒரு வார்த்தை. அவளெல்லாம் அங்க ஒன்னும் அனுப்பாண்டா. வளகாப்பு முடிஞ்சு நம்மளே வச்சுக்கலாம். குழந்தை பத்தி நம்மளே பாத்துக்கலாம். அவங்க அம்மா மட்டும் வந்து இருந்துகிட்ட சொல்லு. ஒரு 18 நாள் பிள்ளைய மட்டும் பாத்துட்டா போதும். சாப்பாடு தானே வேலை வேலைக்கு பண்ணி நான் வச்சுக்கிட்டீங்க. இவ்வளவு அங்கெல்லாம் அனுப்ப எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. பார்த்து எடுத்து நடந்துக்க சரியா? இப்பவுமே உன் பொண்டாட்டி எதுவும் வாய் விட்டுறாத. அப்புறம் அதுக்கு எதுவும் சண்டை போடுவா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ போனாப்புல நாளை வச்சு வரட்டும். அது வரையும் ஒன்னும் சொல்லாத. அப்புறம் நம்ம கதையை பாத்துக்கிடலாம். கார்த்திக் தான் ஃபோன் பண்றாரு. விடிஞ்சிட்டா அதுக்குள்ள. குட் மார்னிங் முட்டக்கண்ணி. குட் மார்னிங். என்ன நல்ல தூக்கம் போல இருக்கு. இவன் பக்கத்துல இருந்தா டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுப்பான். இப்பதான் இல்லையே, நல்ல தூங்கலாம் நினைச்சு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பியே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் கார்த்திக் இப்பலாம் பேசுறீங்க? 3.5 மணி நேரம் உங்களையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? அழுதுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி படுத்தேன்னு எனக்கே தெரியல. இந்த உங்க போட்டோ தான் அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தேன். பக்கத்துல இருக்க நேரம்லாம் ஒரு நாள் கூட ஹக் பண்ணதில்ல. தள்ளி வந்ததுக்கு அப்புறம் போட்டோவை கட்டி பிடிச்சி தூங்கலாம். இந்த கொடுமையை எங்க போய் சொல்லணும்னு தான் தெரியல. சரி காலையில ஆரம்பிக்காதீங்க. அம்மா கொடைக்கானல் போயிட்டீங்களா? கிளைமேட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமே. அதை ஏன் கேட்குற மகா? அது ஒரு பெரிய கதை. சரி இருக்கட்டும். நான் உனக்காக ஒரு கவிதை எழுதி வச்சிருந்தேன், படிச்சியா? ஆமா, கவிதை படிச்சேன். ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. எனக்கு அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் கூட கொஞ்சம் அழகியா வந்துட்டு. கவிதையை படிக்கட்டுமா? அருகில் இருந்த போது புரியாத காதல், காதல்
தொலைவில் செஞ்சதும் தவிப்பாய் தவிப்பாய் மாறுகிறது. காலம் கடந்த புரிதல் இந்த பிரிவு ஏற்படுத்தும் வலியை குறைக்காது. நீ இல்லா ஒவ்வொரு நொடியும் உன் நினைவுகளால் நிறைந்திருக்கிறது. எப்போது சேர்வோம் என்ற ஏக்கத்துடன் உன் காதலுக்காக காத்திருக்கிறேன். கார்த்திக். அடேங்கப்பா, எவ்வளவு அழகா இருக்கு இந்த கவிதை. அதை நான் எழுதும் போது கூட தெரியல எவ்வளவு அழகா. நீ வாசிக்கும் போதுதான் தெரியுது என் கவிதையோட அழகே. ஆமா, நீங்க ஆபீஸ் போகலையா? போங்க, நான் போகல. நான் ஆபீஸ் எதுக்கு போனேன் கார்த்திக்? உங்களை தினம் பார்க்கலாம், உங்கள்கிட்ட பேசலாம், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் ஆபீஸ்க்கே வந்தேன். ஏன் எனக்கு இதை விட சேலரி எவ்வளோ ஆபீஸ்ல கொடுக்கேன்னு சொன்னீங்க, அது வேண்டாம். உங்க ஆபீஸ்க்கு எதுக்கு வந்தேன்? இதுக்காக தான். ஆனா நீங்களே இல்ல, இங்க நான் போய் என்ன பண்றதுக்கு? எனக்கு தெரியும் நீ என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் ஆபீஸுக்கு வந்தீங்கிறதுல எனக்கு தெரியுமா. உனக்காக சேரு காத்துட்டு இருப்பாரு, போகலையா? போங்க, நீங்க காலையில கடுப்பத்துக்கு போன் பண்ணிட்டீங்களா? ஆனா நீங்க கொடைக்கானல் போயிட்டீங்களா என்ன? அது ஏன் கேக்குற குட்டிமா? இங்க வந்தாச்சு கொடைக்கானல். இங்க இருந்து ஆபீஸ் எங்கன்னு எனக்கு தெரியாத. நம்ம ஊர்னா ஏதாவது பஸ் ஸ்டாண்டு அப்படி இப்படின்னு கேட்டு போயிடலாம். இங்க ஒரே காடும் மலையுமா இருக்கு. நான் யார்கிட்ட போய் கேட்கறதுக்கு? புது ஊர் வேற. சார் அரேஞ்ச் பண்ண காரு பாதியிலே ரிப்பேர் ஆயிட்டு. அப்புறம் சாருக்கு காலையிலே போன் அடிக்கணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வேற என்ன பண்றதுக்கு, போன் பண்ணி தான் ஆகணும்னு போன் பண்ணேன். அப்புறம் பாவம் ஒருத்தவங்களை அனுப்பி வச்சாங்க. நானும் அவங்க டிரைவரும் நினைச்சேன். ஆனா பாவம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க போல. எனக்காக காலையிலேயே இந்த குளிர்ல எழுந்திரிச்சு வந்திருக்காங்க. அவங்கள என்னவோ எனக்கு தெரியல, புதுசா பழகுன மாதிரியே இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழகுன மாதிரியே ஒரு ஃபீல். நல்ல ஒரு ஃப்ரெண்டு. கொடைக்கானல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க கொடைக்கானல் சுத்தி பாக்குறதுக்கு. ஓஹோ, பொண்டாட்டியை கழட்டி விட்டுட்டு உங்களுக்கு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காரு. புது ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க சார், ஒரு வாரத்துக்குள்ள என்ன கூட்டிட்டு போறீங்க, இல்ல எப்படி வரணும் எனக்கு தெரியும். அம்மா தாயே, நீ எதுவும் கிளம்பி வந்துடாத. நான் இடம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறேன். சரி குட்டிமா, வைக்கட்டுமா? கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ சார், நம்ம மீட் பண்ணதுல இன்ட்ரோ பண்ணதையும் மறந்துட்டேன். ஐ எம் விஜய். சாரி சாரி நண்பா, நானும் கார் ரிப்பேர் ஆயிட்டேன்னு டென்ஷன்ல என்னன்னு கேட்கல உங்கள்கிட்ட. சாரி, உங்களை டிரைவர் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்களும் அங்கே ஒர்க் பண்ற ஸ்டாஃப்னு எனக்கு தெரியாது. என்னோட நேம் கார்த்திக். நான் தான் புது எம்டியா இங்க ஜாயின் பண்ணியிருக்கேன். கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். கல்யாணம் ஆன புதுசு போல இருக்கு, புது பொண்டாட்டியா விட்டு வந்திருக்கீங்களோ? இல்ல நீங்க பேசுறது தெரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணம் ஆன புதுசு நான் கேட்கறேன். ஆமா விஜய், இப்ப ரீசெண்டா தான் கல்யாணம் ஆச்சு. 1.5 மாசம் தான் ஆகுது. திடீர்னு இப்படி போஸ்டிங் போடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தது அவளுக்கு கொஞ்சம் கோபம். அவளையும் கூட்டிட்டு வரலையேன்னு கொஞ்சம் கோபத்துல இருக்கா. உடனே நம்ம கூட்டிட்டு வர முடியாதுல்ல, வெளி இடம் வந்து புதுசா ஏதாவது வீடு ஏதாவது பார்த்து நமக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் தானே கூட்டிட்டு வர முடியும். நீங்க நல்ல வீடா இருந்தா சொல்லுங்களேன். எவ்வளவு தூரம் பழகிட்டீங்க, என் ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்துடலாம்ல, சேஃப்டியா இருக்கணும். அதுக்கு என்ன பார்த்துட்டா போச்சு, ரொம்ப வேண்டப்பட்டவங்களா ஆயிட்டீங்க. ஒரே ஆபீஸ் வேலை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமையா? வீடு தானே பாத்துக்கலாம். என் வீட்டுக்கு மாடியிலே போர்ஷன் காலியா தான் இருக்குது. ஆனா அந்த வீட்டோட ஓனர் வர்ற மாதிரி இருக்கு, வர மாட்டேன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல, விசாரிச்சு சொல்றேன். வேற ஏதாவது வீடு இருந்தாலும் கண்டிப்பா சொல்றேன். தேங்க்ஸ் விஜய். உங்களுக்கு நேட்டிவ் இங்க தானா, இல்ல நீங்களும் வெளியூர் தானா என்ன மாதிரி? என்னோட நேட்டிவ் இங்க இல்ல சார், நானும் உங்களை மாதிரி தான். எந்த ஊர்னு சொல்ல எனக்கே தெரியல. ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஊரு, வளர்ந்தது ஒரு ஊரு, என் வாழ்க்கை மாறினது ஒரு ஊரு, இப்ப இருக்கிறது இன்னொரு ஊரு. எனக்கு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல என் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு சார். அதுக்காக இங்க வந்தது, அப்படி பிடிச்சி இங்கே செட்டில் ஆயிட்டோம். ஓ, ஓகே ஓகே ஓகே. கொடைக்கானல் யாருக்குதான் பிடிக்காது? இட்ஸ் சூப்பர் பிளேஸ்ல, ஹில் ஸ்டேஷன் செம்மையா இருக்கு. நானே ஒய்ஃபை கூட்டிட்டு வரணும். அவளுக்கு இங்கேயே பிடிச்சிட்டுனா இங்கேயே செட்டில் ஆயிட வேண்டியதான் உங்கள மாதிரி. சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன். விஜய் சார், விஜய்.